முல்லா ஒரு கழுதையை தன் வீட்டு உபயோகத்துக்கும் தொழிலுக்கும் என வளர்த்தார். அது மிகவும் உபயோகமாக இருந்ததால் முல்லா அதை பாசமாக பார்த்து கொண்டார். எப்பொழுதும் கழுதை சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் காலையில் முல்லா தன் வாசலில் அமர்ந்திருக்க கழுதையின் சத்தம் கேட்கவில்லை என்பதை கவனித்தார். உடனே பின்னால் சென்று பார்த்தால் கழுதையை காணவில்லை. கட்டியிருந்த கயிறு அவிழ்ந்திருந்தது. அடடா, ஒழுங்காக கட்டாமல் விட்டுவிட்டோம் போல என வருத்தப்பட்டார். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் முல்லாவுடன் சேர்ந்து கழுதையை தேடினர். ஆனால் எங்கு தேடியும் கழுதை கிடைக்கவில்லை. அன்றைய சாயங்காலம் டீ கடைக்கு வந்த முல்லா மிகவும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த அனைவரும், என்ன முல்லா, காணாமல் போன கழுதை கிடைத்துவிட்டதா என்று கேட்டனர். அதற்கு முல்லா, இல்லையே, கழுதை கிடைக்கவே இல்லையே என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். பாசமாக வளர்த்த கழுதை ஓடிப்போனதை குறிப்பை யோசிக்காமல் இப்படி சிரித்துக்கொண்டு டீ குடிப்பதைக் கண்டு அவரையே பார்த்தனர். அப்பொழுது முல்லா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த கழுதை மேல உட்கார்ந்திருந்தா இப்ப நானும் அந்த கழுதை மாதிரி காணாமல் போயிருப்பேனே. அப்படி இல்லாமல் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்ததால்தான் இப்ப நான் பிழைத்தேன் என்று நகைச்சுவையாகச் சொன்னார். இதை முல்லா நகைச்சுவையாகச் சொன்னாலும் அங்கிருந்த அனைவருக்கும் அவர் சொல்ல வந்த கருத்து புரிய ஆரம்பித்தது. சும்மா நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்பட்டால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார்கள். அன்றிலிருந்து முல்லா மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையையும் புன்னகையோடு எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பித்தார்கள்.